ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெர்சி. நேற்றுக்கு நைட்டு தான் சரி இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, இனி அப்புறம் ஆடி வருது, அதனால அதுக்கு முன்னாடி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுருந்ததுனால சடனாக யோசித்து முடிவெடுக்க முடிஞ்சிச்சு. உடனே நைட்டே அரிசியெல்லாம் ஊற போட்டு காலையில் 4 மணிக்கு எழும்பி இட்லிக்கு மாவாட்ட தொடங்கிட்டேன். கூடவே என் பையனை எந்திரிச்சிட்டான். அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் அம்மா அம்மான்னு அழுதழுதே என் பின்னாடியே திரிஞ்சான். காலையில் எழும்பும்போது உஷாராக தான் இருந்துச்சு. 5 மணிக்கு அரிசியை போட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன், மறந்தே தூங்கிட்டேன். அப்புறம் ஐயோ 6 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆவேரி கீழே வந்தேன். கீழே வந்து கடகடை அவங்களுக்கு பொரியல் பண்ணி சாதம் சாம்பார் வச்சு அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து விட்டேன். அவங்களுக்கு அனுப்பிட்டு ஈவினிங் தான் இனி குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு பூண்டு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு உரிக்க இருந்துட்டோம். பூண்டு உரிக்கிறது தான் ஒரு பெரிய வேலை. அது ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு யாருக்கா தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி ப்ரூச்சஸ் கிளாஸும் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குது. காலையிலேருந்து எனக்கு நைட்டு வரை ரொம்ப பிஸியாக தான் போகும்னு நினைக்கிறேன். என்றைக்குமே தூக்கமே வராது, இன்றைக்கெல்லாம் அவ்வளோ தூக்கமாக வருது. இனி என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நம்ம தூக்கத்தையெல்லாம் ஓர கட்டி வச்சுட்டு நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் க்ளவுட் கிச்சனில் என்ன மெனுன்னா இட்லி, இடியாப்பம், புட்டு, சிக்கன் குழம்பு, பீஃப் குழம்பு, முட்டை குழம்பு, கடலை குழம்பு. நீங்கள் பக்கத்துலேயே யாராவது இருந்தால் எங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.